இங்கே நம்ம சிவபெருமானோட ருத்ராட்சம் இமயமலையிலேருந்து கீழே விழுகிறதோட கதை ஆரம்பிக்குது. அந்த ருத்ராட்சம் சதின்னு ஒரு இளவரசி கையில் கிடைக்குது. ஆனால் சிவன் நம்ம எதிரி, அதை தூக்கி எறிஞ்சிருன்னு அவளோட தோழிகள் சொல்கிறாங்க. அதே நேரத்தில் நம்ம சதியோட அப்பா தக்ஷன் மகாவிஷ்ணுக்காக ஒரு பிரம்மாண்டமான கோயில் கட்ட முடிவு பண்ணுறாரு. ஆனால் விஷ்ணுவோட சிலை முழுசாக முழுமை அடையாதனால அதை கோயிலுக்குள்ளே கொண்டு போக முடியல. எவ்வளோ பேர் ட்ரை பண்ணாலும் அதை கொஞ்சம் கூட நகர்த்த முடியல. அப்போ சப்த ரிஷிகள் இந்த சிலை இன்னும் முழுமையாகல, அதான் ப்ராப்ளம்னு சொல்கிறாங்க. ஆனால் அதை கேட்காம தக்ஷன் நாராயண யாகம் நடத்துறதுக்கு முடிவு பண்ணுறான். அதுக்கு தேவையான அரிய பூக்களை சதி எடுத்துட்டு வர முன்வரும். காட்டுக்குள்ளே போன சதி சிவபெருமானோட பக்தர்களை சந்திக்கிறான். அங்கிருந்து சிவபெருமானோட உண்மையான பெயரையும் வாழ்க்கை தத்துவத்தையும் புரிஞ்சுக்கிறான். அப்போதான் விஷ்ணுவோட சிலை ஏன் முழுமையடையலைங்கிற ஒரு பெரிய ரகசியமும் வெளியே வருது. அந்த சிலைக்கு கீழே ஒரு சின்ன சிவலிங்க சிலை இருந்தாதான் அது முழுமையடையும். ஆனா சிவன் மேல வெறுப்பா இருக்கிற தக்ஷன் அதை வேணும்னு தடுத்து வச்சிருக்கான். அந்த உண்மையை தெரிஞ்சுக்கிட்ட சதி ஒரு பக்கம் அப்பாவோட பிடிவாதம், இன்னொரு பக்கம் உண்மை, இது ரெண்டுக்கும் நடுவில் சிக்கிறான். கடைசியா அந்த சிற்பி இந்த பெரிய பாவத்தை உங்களாலதான் தடுக்க முடியும்னு சொல்லி சதி கிட்ட சிவலிங்கத்தை இப்போ சதி அப்பாவோட பேச கேட்க போறாளா இல்ல சிவலிங்கத்தோட உண்மையை உலகத்துக்கு காமிக்க போறாளா? அடுத்த எபிசோட பார்க்க மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறேன்.